திடீர்னு ஸ்வீட் எல்லாம்? எவ்வளவு பெரிய வேலையை அசால்ட்டா முடிச்சிருக்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அஸ்வின் ஏலத்துல அடிச்சிட்டு போயிருப்பான். செம்ம பிரில்லியண்டா மூவ் பண்ணி ஏலத்துல ஜெயிச்சிருக்க மகா. அதை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? நீ சொன்னது கரெக்ட் தான் மகா. 2 நாளா ஹாப்பியா இருக்கிறதா நினைச்சு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா தான் இருந்திருக்கேன். இப்ப இந்த ஏலத்துக்கெல்லாம் போயிட்டு கார்மெண்ட்ஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டிஃபரன்ஸே தெரியுது. நீ இப்ப எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கல? மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சுல? ஆமா, நானும் ஹாப்பியா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம தான் மகா இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. 2 பேரும் ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அப்போ இதான டாக்டர் சொன்ன அந்த மொமெண்ட். இப்படி வந்து முடியும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிருக்கவே மாட்டேன். ஐயோ, என்ன மகா, கரெக்ட் தானே? என்ன கரெக்ட்? ஹாப்பியா இருந்தா சிரிச்சு பேசிட்டா உடனே எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தமா? அப்ப நீ எப்பதான் ரெடி ஆவ? என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. டாக்டர் கிட்ட போறதுக்கு முதல் நாள் மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்த மகா நீ தானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இதுல என்னங்க டவுட் இருக்கு? அதுவும் நான் தான், இதுவும் நான் தான். உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சா ஓகே, அப்படி நடந்துக்கலனா, மைண்ட் செட் ஒத்து வரலனா அது நாட் ஓகேவா? என்னோட மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்ததுல இருந்து உன் மனநிலை சரியாவே இல்ல. நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கேன். வேற வழி இல்ல, நம்ம பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட வேண்டியதுதான். அப்படியே இன்னும் 3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னது 3 நாளா? எதுக்கு? கேலண்டர்லயும் குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன சொல்ற மகா? எப்பவும் சொல்றதாங்க, எல்லாருக்குமே நடக்கிறது தானே. இதுல என்ன ஷாக்கு? விளையாடாத மகா. எப்போ மாதிரி இப்ப எல்லாருக்கும் நடக்கிற மாதிரியா இங்க நடந்துட்டு இருக்கு? எப்பவும் மாதிரி தாங்க நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக நீங்க இப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு தான் புரியல. ஏய் மகா, என்னங்க என்ன பண்றீங்க நீங்க? பேசாத மகா, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நான் என்னங்க பண்ண முடியும்? சொல்ல போனா டேட் கால்குலேட் பண்ணாம நான் தான் அவங்க கிட்ட சவால் விட்டுட்டேன். இந்த மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம்னு சொல்லி இருக்கணும். இதுக்கெல்லாம் அவங்க அம்மா புரிஞ்சுக்கலனா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மாவை விடு, என் கிட்ட சொன்னியா? என்னங்க சொல்லணும்? இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னியா? எப்ப ஆச்சு? காலையில ஏலத்துக்கு கிளம்பி போகும்போது சொல்லல. போற வழியில ஜூஸ் வாங்கி கொடுத்தப்ப சொல்லல. ஏலத்தை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ரெஸ்டாரண்ட்ல உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன், அப்பவும் சொல்லல. அவ்வளவு ஏன் இப்ப வந்து ஹாப்பியா ஸ்வீட் ஊட்டி விட்டப்ப கூட சொல்லல. நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டப்ப என்ன சொன்ன? அப்போ இது எதுவுமே என் மேல இருக்கிற பாசத்துல நீங்க பண்ணல, அப்படிதானே? குழந்தை பெத்து கொடுக்கறதுக்கு எல்லா தகுதி இருக்குன்னு சொன்னதும் என் முகத்தையே பார்க்க பிடிக்காத உங்க அம்மா என் காலை பிடிச்சு சுளுக்கெடுத்து விட்டாங்கல்ல. அதுக்கும் நீங்க இப்ப நடந்துக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? மகா, நீங்க பேசாதீங்க. ஸ்வீட்டை ஊட்டி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டது உங்க எண்ணத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான். நிஜமாவே உங்க மனசுல இருந்து நீங்க கேட்கல. சரி, அது கூட விடுங்க. இப்ப என்ன சொன்னீங்க? நீங்க கேட்டப்போ நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னது தப்பு, அப்படிதானே? பொண்டாட்டி சிரிச்சு பேசிட்டா உடனே உங்க கூட சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான், அவ்வளவுதானே? பொண்டாட்டி என்ன பொண்டாட்டி, ஒட்டுமொத்த பொம்பளைங்களையே அப்படிதானே நினைக்குது உங்க வர்க்கம். ஒரு பொண்ணு கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதும், அவ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கான்னு நினைக்கிற கூட்டத்துல ஒருத்தர் தானே நீங்களும். ஏய், எந்த பிரச்சனைக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்னாலையும் சொல்ல முடியும். ஒரு சண்டைய சம்பந்தமே இல்லாத இன்னொரு சண்டையா மாத்தி ஆம்பளைங்களை குழப்பி விடுற கூட்டத்துல ஒருத்தி தானே நீயும். பாவம் ஆம்பளைங்க உன்ன மாதிரி பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. வேண்டாங்க, நீங்க மாட்டிக்கவும் வேண்டாம், முழிக்கவும் வேண்டாம். 3 நாள் இல்ல 300 நாள் ஆனாலும் சரி என் பக்கத்திலேயே வராதீங்க. பொம்பளைங்களே இல்லாம சந்தோஷமா இருங்க. யார் வேணாம்னு சொன்னது? எதுக்கு இப்ப நீ தேவையில்லாத சண்டையை இழுத்துக்கிட்டு இருக்க? வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது, அப்புறம் டேட்டு மூட் ஸ்விங்னு வர வேண்டியது. நீயும் அதே 300 நாளைக்கு என் பக்கத்துல வராத. சரி, நான் வரல, வர மாட்டேன். யாரும் என் பக்கத்துலயும் வர வேண்டாம், பாத்துக்கலாம். சவால்ல உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சேன் பாரு, எல்லாம் என் தப்பு. சவால் தோத்து போறதுக்குன்னு ஒரு சவால் விட்டுருக்கா. நான் ஹனிமூன் பிளான் பண்ணி லூஸ் மோஷன் போனதுதான் மிச்சம். தேவையா எனக்கு இதெல்லாம்?